ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஸ்டீல் கார்டு மான்வாவோட எபிசோட் 29 தான். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஏன்னா அப்போ தான் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். சரி வாங்க நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் எபிசோடுக்குள்ளே போகலாம். எபிக்கோட ஸ்டார்டிங்லேயே அந்த இறந்து போன அந்த ஆள் அவன் சொல்லியிருப்பான சில பல ஆளுங்க இந்த ஷெல்டரை அவங்களோட கைவசம் ஆக்கியிருப்பாங்கன்னு. அந்த இடத்துக்கு நம்ம லீயும் மற்றவங்க எல்லாருமே போகிறாங்க. இடத்துலையும் லீ வந்து தட்டிக்கினே சொல்கிறான், இல்லீகலா இந்த மாதிரி இடத்த சில பேருங்க ஆக்குப்பை பண்ணுறாங்கன்னு, அதனால நாங்கள் பார்த்தாவணும். ஸோ தொடங்க லீ அங்க சொல்றான். அங்க ரெஸ்பான்ஸே வராது. அங்க பின்னாடி இருக்க ஆளுங்களும் இது வந்து ஒர்க் ஆகாது அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம லீ பண்ண வேலை அங்க ஒர்க் ஆயிடுது. ஆமா என்ன, நான் அவ்வளவு தட்டியும் உங்களுக்கு காதுல விழவே இல்லையா? டோரு அது வந்து லாக் ஆயிருந்தனால கேட்கல அப்படின்னு தானே நீங்க சொல்றீங்க. அதெல்லாம் இருக்கட்டும், நீங்க எல்லாம் யாரு, எதுக்காக இங்க வந்திருக்கீங்க? கேள்விப்பட்டோம் சில பல ஷெல்டரை அவங்க ஆக்குப்பை பண்றாங்கன்னு. அதனால இந்த மாதிரி நாங்க ரிப்போர்ட் எடுக்கலாம் நீங்க வந்தோம். அட நீங்க என்ன சொல்லிருக்கீங்க, வந்து உள்ள பாருங்க. நாங்க எல்லாத்தையுமே இங்க பர்ஃபெக்டா தான் பண்ணிருக்கோம். இங்க சைட்லயே ஒரு 2 பேரும் பேசுறாங்க. உங்களுக்கெல்லாம் என்னதான் வேணும்? இங்க வந்து சிவிலியன்ஸ் இருக்காங்க, உங்க ஆர்டரையும் நல்லாவே ஃபாலோ பண்றாங்க, கோஆப்ரேட் பண்றது. அதுவே ஒரு பிரைமான எக்ஸாம்பிளா இவங்களுக்கு தெரியலையா என்ன? அந்த இடத்துல நம்ம ஹீரோவும் போகும்போது யோசிக்கிறான், அவுட் சைடர் நாங்க உள்ள வந்தோம், எங்களை அவளைக்கும் இவங்க வந்து கண்டுக்கல. அதுலயே ஏதோ ஒரு விஷயம் எனக்கு தப்பா தெரியுது. ஆமா ஏதாச்சும் சொன்னீங்களா? இல்லையே, ஒண்ணுமே இல்ல. அங்க ஹீரோவும் அவனோட சோல்ஜர்ஸை பாக்குறான். அங்க மொட்டையும் கேக்குறான், ஆமா இந்த மாதிரி நீங்க ஒண்டிதான் வந்திருக்கீங்களா, வேற யாராச்சும் வருவாங்களா? ஏன் ரொம்பவும் கியூரியஸா இருக்கு போல. ஏன்னா எங்களோட நம்பர்ஸை கரண்டா உன்னால முடிக்க முடியும்னு யோசிக்கிறியா? அட நீங்க என்ன சொல்றீங்க? இல்ல சும்மா வெறும் ஜோக் பண்ண. ஏன்னா நான் சும்மா யோசிச்சேன், இதுவே பாசிபிலிட்டி இருந்தா நீ வந்து கிரிமினலா இருக்க வாய்ப்பு இருக்குல்ல. இதை கேட்டவன் ரொம்ப கடுப்பாகிறான். நான் ஒரு சைடு இவனுக்கு நல்லா தெரிஞ்சிருக்க போல இந்த விஷயம்லாம் தெரிஞ்சினே தான் இவன் எவ்வளவு தூரம் கேட்கறானோ. இடத்துல எல்லார்கிட்டையும் என்னென்ன விஷயம் இருக்குன்னு பார்க்கும் போது எல்லார்கிட்டையும் ஒரு விதமான வெப்பன்ஸ் இருக்கு. அதுலயே இவனுக்கு தெரிஞ்சு போயிது இங்க இருக்கிற ஒருத்தங்களும் பிளேயர் தானே. இடத்துல யோசிக்காம எல்லாரையுமே அவன் சுட சொல்லிடுறான். இதனாலேயே ஒருத்தங்களை அவங்களோட ஆளுங்க சுட ஆரம்பிச்சுறாங்க. நம்ம லீய சடனா அந்த மொட்டை தாக்க வரான். அவனை சுத்தி ஏதோ ஒரு வித்தியாசமான ஆர்மரோ இருக்கு. ஆனா நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. என்னதான் செவுத்திலேயே அடிச்சாலும் நம்ம லீ அவனை அயன் அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்கிட்டான். அதனாலேயே அங்க எதுவுமே ஆகல. பரவாயில்லையே, இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல. இது வந்து ஒரு கல்லுனா நான் வந்து ஒரு ஸ்டீலு. இன்னமும் சோல்ஜர்ஸ் அங்க விடாம தாக்குவாங்களா? இதனால அந்த மொட்டையனுக்கு ரொம்ப கடுப்பாவுது. அங்க கத்திக்கினே சொல்றான், இது வந்து ஒரு கேவலமான மங்கி, உனக்கு வந்து தெரியுதா நீ என்ன பண்ணிருக்கன்னு? இதனால நீ எங்களை மாதிரி ஒரு ஆர்டினரியான சிவிலியன்ஸை கொன்னு இருக்க. உன்னை பார்த்தே நீ ஆர்டினரின்னு சொல்றியா? ஆனா நீ ஒன்னும் ஆர்டினரியான சிவிலியன் இல்ல. உங்களை மாதிரி கேவலமான ஆளுங்க கிட்ட இருந்து நார்மலான சிவிலியன்ஸை ப்ரொடெக்ட் பண்றதுதான் எங்களோட வேலை. இந்த ஷெல்டருக்கு வந்த உடனே காட்ஸை நீ கொன்னு இருக்க. உங்களா இங்க முக்கியமா ரியலான சிவிலியன்ஸ், அவங்கள எங்க காணோம்? நீ என்ன சொல்ல இருக்க எனக்கு ஒண்ணுமே புரியல. இடத்துல திரும்பவும் அந்த மொட்டை தாக்குறான். அந்த இடத்துல இருந்து ஜஸ்ட் மிஸ்ல லீ தப்பிக்கிறான். இடத்துல தூரத்துல இருந்து லீ அவனோட ஸ்பியரை வச்சு தாக்கிங்கன்னே சொல்றான். எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஷெல்டரை நீ எதுக்காக அழிச்சேன்னு. நான் இங்க இருக்கிற சிவிலியன்ஸை வச்சு ஐவா எக்ஸ்பெரிமெண்ட்டை பண்ணலாம் தானே நீ இதெல்லாம் பண்ணிருக்க. நீ என்ன சொல்ல இருக்க எனக்கு வந்து ஒண்ணுமே புரியல. நான் வந்து அதெல்லாம் ஒன்றும் பண்ணல. என்ன எக்ஸ்பெரிமெண்ட்? இந்த ஷெல்டரு இந்த இடத்துல நிறைய பேர் வந்துக்கினே இருந்தாங்க. அதனால எல்லாருமே நாங்க வந்து பாத்துக்கிற மாதிரி இருந்தது. வெளியில இந்த காட்ஸ் பத்தி தானே நீ கேக்குற? அந்த வெளியில இந்த காட்ஸ் அவங்க வந்து பசிலேயே இறந்து போயிட்டாங்க அந்த ஃபர்ஸ்ட் வேவ்ல. நாங்களும் ஒரு பிளேயர் தான், எங்களுக்கு நல்லாவே தெரியும் உங்க எவ்வளவு பெரிய இழப்புன்னு. இவன் சொல்றது எல்லாமே பொய் தான். இதே வார்த்தைகளை நம்ம கோட்ரன் அந்த டைம்லயே நம்ம ஹீரோ கிட்ட சொல்லியிருப்பான். இதுவும் ஒன்னா இருக்குமா? இதனால அவன் நம்பவே இல்லை. என்ன வேணா சொல்லு, நான் வந்து உன்னை நம்ப மாட்டேன். அந்த இடத்துல 2 பேரும் மாத்தி பஞ்ச் அடிக்கிறாங்க. பஞ்சில் அந்த ஸ்டோன் ஆறுமதி உடஞ்சி போகுது. ஆனா அப்படி இருந்தும் வேற ஒரு கையை வச்சு நம்ம ஹீரோவை அவன் பிடிச்சிடறான். தெரியலன்னு நினைக்கிறேன் நீ வந்து யாருக்கிட்ட மோதின்னு இருக்குன்னு. என்ன அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டேன். நான் வந்து இங்கேயே கொண்டாதான் வேலை வந்து முடியும்னு நினைக்கிறேன். ஹீரோ அவனை ஹார்ட் ஆக்கிக்கிறான். அதனால அவளைக்கும் நம்ம ஹீரோக்கு அங்க எதுவுமே ஆகல. ஒரு ட்ரெயினும் வருமா, ட்ராக்ட் ஆகிற டைம்ல மெட்டல் பெண்டிங்கை ஒரே டைம்ல அவன் பயன்படுத்துறான். அதனால ஒரு நோட்டிபிகேஷனும் அங்க வருது, உங்களால பெண்டிங்கையும் இந்த ஹார்டனிங்கையும் ஒரே டைம்ல பயன்படுத்த முடியாது. அதனாலேயே நம்ம ஹீரோ ஃபர்ஸ்ட் பெண்டிங்கை பயன்படுத்திட்டு ஹார்டனிங்கை வச்சு பயங்கரமா அவனோட மூஞ்ச உடைக்க ஆரம்பிக்கிறான். அங்க அவனோட பல்லெல்லாம் பேந்துக்குது. நிறுத்து ப்ளீஸ், என்ன அடிக்காத. அந்த இடத்துல லீ அதுக்கப்புறம் தான் சைல பாக்குறான். ஒரு லேடியும் கத்துறாங்க, எஸ் எங்களை சேவ் பண்ணுங்க. அங்க வந்து இங்க அந்த எந்த விதமான விஷயத்தையும் பார்க்கல. அங்க ஒரு சின்ன பொண்ணு இருக்கா. அங்க ரொம்ப நாளாவே அவ சாப்பிடல போல. பசியில அவங்க வாடி போயிருக்காங்க. இதை பார்க்குற நம்ம ஹீரோக்கு இன்னமும் கடுப்பாயுது. அவங்களுக்கு தேவையான ஒரு ஃபுட்டை கூட அவங்க கொடுக்கல. நாயிங்க வேணும்ட்டே தான் இப்படி பண்ணியிருக்காங்க. ஒரு சைடு நம்ம ஹீரோக்கு டவுட் ஆகுது, இவன் தான் அந்த ஆளான்னு. அப்போஸ்டேட்டு நம்ம ஒரு ஆளை பார்த்துருப்போம். அந்த பாஸ்ட்ல நிறைய பேரை கிட்னாப் பண்ணி
பண்ணி எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருப்பான். ஆனா இவனை பார்க்கும்போது அப்படி தெரியல, இவன் உண்மையிலேயே அப்போஸ்டேட்டா இல்லனா ரேஷனுக்காக இப்படி பண்ணிருக்கானா. இந்த சைடு இவன் எதுக்காக பீப்புள்ஸை கிட்னாப் பண்ண அதுவும் எனக்கு தெரியல. இந்த மாதிரி ஏன் கூட நீ என்ன பண்ணணும்னு வந்து வாழ ஆசைப்படுறேன், அதனால நான் தப்பிச்சாகணும். அதனால கோக்குமாக்கா ஏதாச்சும் பண்ண பார்த்தேன், நான் வந்து இவனோட கதையை முடிச்சிருவேன். எனக்கு இதுலயே ஒரு விஷயம் புரிஞ்சிச்சு, இவன் ஒன்னும் வந்து அப்போஸ்டேட் இல்ல. ஆனா அதுக்குள்ள என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வேற ஒருத்தங்க அந்த மொட்டையோட கதையை முடிக்கிறாங்க. அப்புறம் தான் நம்ம ஹீரோக்கு இன்னொரு பொறி தட்டுது. இடத்துல எவ்வளவு மக்கள் இருக்காங்களே, இதுக்கு இடையில தான் அப்போஸ்டேட் அந்த ஆளு வந்து மறைஞ்சிருக்கான். இதுக்கப்புறம் அந்த இடத்துல நம்ம பார்க் வந்து அந்த விஷயத்த ரிப்போர்ட் பண்றான். 11 பேருக்கு காயமா இருக்கும், எப்படியும் இங்க இருக்கிற ஆளுங்களை அவங்க கொன்னுட்டாங்க. ஆனா எனக்கு கொல்றது ரொம்ப கஷ்டமா இருந்தது. இல்ல நம்ம வந்து இன்னோசென்டான ஆளுங்களை காப்பாத்தணும்னா இப்ப நம்ம இந்த மாதிரி விஷயங்களை பண்ண வேண்டியதான் நம்மளால காப்பாற்றவே முடியும். அந்த இடத்துல இப்படி இவங்க சொல்லும் போதே சடனா சைட்ல நான் வந்து பேசணும் அப்படின்னு ஒரு சவுண்ட் கேக்குது. ஒரு பர்சனும் வந்து சொல்றான், நான் தான் இந்த சிவிலியன்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ், நான் தான் எல்லாரையுமே காட் பண்ணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆர்டரும் வந்திருக்கு. அங்க இன்னொருத்தரும் இருக்காரு, அவரையா ஒரு மர்ச்சன்ட்னு சொல்லிக்கிறாரு. 2 பேருக்கு இடையில சண்டை வந்தது. இந்த மாதிரி நான் தான் காட் பண்ணுவேன், நீ தான் இப்படின்னு. இடத்துல நம்ம ஹீரோக்கு இன்னமும் புரியல. பின்னாடியே ஒரு வயசானவரும் எந்த பொண்ணுங்களோட உடலை அவரு வந்து எத்தனை போறாரு. ஐயா பெரியவரு, இந்த மாதிரி நாங்க வந்து இதை பாத்துக்கிறோம். இல்ல இந்த மாதிரி பரவாயில்ல, நீங்க எங்களுக்காக எவ்வளவு விஷயத்த பண்றீங்க, அதுவே போதுமானதுதான், நாங்க இதை கூட உங்களுக்காக பண்ண முடியாதா. முக்கியமா நான் வந்து உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். இந்த இடத்துல ஏதோ ஒரு விஷயம் ரொம்ப பயங்கரமா இருக்குது. என்னது பயங்கரமா இருந்தா என்னால அதை வார்த்தைகளால சொல்ல முடியல. எனக்கு அப்பப்போ ஒரு மாதிரி ஒரு சவுண்டு கேட்கும். பீஸ்ட் மூச்சு விட்டா அதோட காத்து நம்ம கிட்ட வந்தா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு சவுண்டும் அந்த மாதிரி ஒரு காத்தும் எனக்கு கேட்கும். அதனால அதை பத்தி நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணுங்க. அதனால எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுமோன்னு. அங்க இதை கேட்கிற நம்ம பார்க்குக்கும் ஒரு டவுட் வருது, உள்ள ஏதாச்சும் கேட் அப்பியர் ஆயிருக்குமோ. இந்த சைடு அவங்களோட சண்டை இன்னமும் ஓயல. இன்னமும் நம்ம ஹீரோக்கு தெரியல அந்த மொட்டைக்கு பின்னாடி யாருதான் இருக்கான்னு. மொட்டையோட கதை வந்து முடிஞ்சிச்சு. ஆனா இன்னமும் அப்போஸ்டல் அவனால ஒரு கேட் வந்து அப்பியர் ஆக போகுது. அதை யாரு பண்ண போறா அது வந்து சுத்தமா நம்ம ஹீரோக்கு அங்க தெரியல. அதனால கூடிய சீக்கிரத்துல ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர் இங்க வரப்போகுது இப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். ஒரு சைடு அங்க வந்து இவங்க 2 பேரும் கத்தின்னு இருக்காங்க. ஒருத்தன் தான் இது எல்லாத்தையுமே பாத்துக்கணும், இல்ல அது நான் தான். இன்னமும் நம்ம ஹீரோக்கு புரியல இந்த மாதிரி எதுக்காக இவங்க சண்டை போடுறாங்கன்னு. நான் ஆல்ரெடி இந்த மாதிரி வேற ஒருத்தன் மேனிபுலேட் பண்ண இருக்கான் இவங்களுக்கு பின்னாடி. அவங்க 2 பேர்ல யாராச்சும் ஒருத்தங்களா இருப்பாங்களோ. அப்போஸ்டேட் அவன் வந்து எங்க தான் இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ரூமை காட்டுறாங்க, அங்க நிறையவே பாடிஸா இருக்கு. இடத்துல வித்தியாசமான எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் பண்ணிருக்காங்க போல. அங்கேயும் எவனோ ஒருத்தன் இருக்கிற ஒரு பாடியை உரின்னு உரிறான். இடத்துக்கு அந்த வயசானவரும் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த அந்த பாடியை கொண்டு வராரு. அப்படியே உரின்னு உரிறது அந்த வேம்பையர் தான். அந்த வேம்பையரும் இவனை பார்த்தோன்னே டக்குன்னு பின்னாடி வந்து அங்க வேம்பையரும் தாக்க வருமா. ஆனா அதுக்குள்ள நம்ம தாத்தா அவரு வந்து அப்படியே கழுத்தை பிடிக்கிறாரு. அவன் கிட்ட எத்தனை வாட்டி சொன்ன, ஸ்டூபிடான பேட்டு, அனாவசியமா என்னோட விஷயத்த நீ வந்து தொடக்கூடாதுன்னு. யாரை கேட்டு இதெல்லாம் தொட்டுன்னு இருக்க. அந்த இடத்துல இவரு தான் இதுக்கு பின்னாடி இருக்காரோ, இவரு தான் எல்லா விஷயத்தையும் பண்ணாரோ, எல்லாமே நம்மளுக்கு போக போக தெரியும். மறக்காம கீழே ஒரே ஒரு லைக்க போட்டுருங்க. நம்ம ஹீரோ இன்னமும் தேடி இருந்தா இருக்கான் அந்த அப்போஸ்டேட் யாருன்னு. அதே மாதிரி இதுக்கப்புறம் தான் போக போக இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ நான் உங்களை நெக்ஸ்ட் எபிசோட்ல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சைனரா.